அனைவருக்கும் வணக்கம். நான் டெட் பேப்பர் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா 80 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் வந்து நல்லா படிச்சிட்ருந்தேன். அப்படி படிக்க முடியாமல் போயிட்டு ஒரு வாரம். அடுத்து வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2 வந்து சொல்லியிருந்தாங்க பேப்பர் 2க்கு. அடுத்து வந்து நவம்பர் 16 வந்து எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து 70 டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு மறுபடியும் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட 28, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்துருப்பீங்க, நான் டெய்லி படிக்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன். டுடே டார்கெட் அப்படின்ட்டு. நினச்ச மாதிரி வந்து 20 நாள் வந்து படித்து முடிச்சுட்டேன். இப்போ வரைக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th 7th தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸு இது வந்து முடிச்சிருக்கேன். 20 நாள் இது முடிச்சிட்டேன்னா அடுத்து வந்து 50 நாள் இருக்குது. இது செப்டம்பர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நான் 14 நாள் வந்து இருக்குல்ல. 12 நாள் படிக்கிறதுக்கும் 2 நாள் வந்து ரிவிஷனுக்கும் எடுத்திருக்கேன். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ், 8th சோசியல் சயின்ஸு, 8th இது வந்து 8th ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ப்ளஸ் வந்து சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் யூனிட் 2 வந்து முடிக்கணும். இதுதான் வந்து இந்த 14 நாள் வந்து நம்ம ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, சோசியல் சயின்ஸு ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன் வந்து 3 வந்து போட்டிருந்தேன். அப்படியே வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரெகுலராக வந்து எனக்கு அது ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும் இல்லையா. நான் வந்து 6th வந்து வீடியோ போடுறேன். அதுபோக இப்போ என்ன 8th வந்து படிக்கிறேன் இல்லையா, அதை வந்து நான் எப்படி படிக்கிறேன், எப்படி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாக் மாதிரியும் வந்து ஒன்று போடுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து இலக்கண வீடியோ வந்து வரிசையாக வந்து வரும் இனிமேல். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யாராவது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேர்ந்து படிக்கலாம். இங்கிலீஷ் புக்கு இது 8th ஸ்டாண்டர்ட் 8 யூனிட் வந்து இருக்குது. 9 இயல் இருக்குது. அதில் வந்து 2 இயல் வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். இப்போவும் படித்தது சோசியல் சயின்ஸு. யாரெல்லாம் வந்து 8th வந்து நாளையிலேருந்து என்னோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். படிக்க நாளையிலேருந்து 8th வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையிலேருந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோஸும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.